தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் பசுமை பொறியாளர் அமைப்பு. ஸோ இது தொடங்கப்பட்டதோட நோக்கமே என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் என்னோட பேட்ஜில் வச்சுருக்கேன். இந்த 17 கோல்ஸில் இந்த 17 கோலையும் 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கோல். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அது என்னென்னா SDG 9 இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு அந்த கோல். இதுதான் அப்ஜெக்டிவ் சார். இப்போ அங்கே என்ன நடக்க போகுது அண்ணா யூனிவர்சிட்டியிலன்னா, 25 இண்டஸ்ட்ரியில் இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க. 25 இன்ஸ்டிடியூஷன். இப்போது இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடுக்குள்ளே உள்ள செலக்ட் பண்ணி 25 இன்ஸ்டிடியூஷன்லேருந்து 4 ப்ரொஃபஸர்ஸ் வராங்க. அதுவும் எப்படி ப்ரொஃபஸர்ஸ்னால் ரிசர்ச் பேஸ்டாக இருப்பாங்கல்ல, அந்த ப்ரொஃபஸர்ஸ் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, இண்டஸ்ட்ரி வராங்க. நெக்ஸ்ட்டு 99 டேஸ் இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. 99 நாள் இது ட்ராவல் ஆக போகுது. 99 நாள் நம்ம ஆன்லைனில் அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்களோட ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறது, அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சி 99 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு முடிச்சாச்சுன்னா இந்த வராங்கல்ல இவங்களுக்கு நம்ம நிறைய சர்டிஃபிகேட்ஸ், அவார்ட்ஸு, அப்ரிஷியேஷன் இதெல்லாம் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் இருக்கும். இப்போ நம்ம 25 இண்டஸ்ட்ரி இன்று 50 ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. அந்த 50ல் 25 ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலே, சார் நீங்களே எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி, ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஃபண்டிங் வருது. இது வரைக்கும் ஃபண்டிங்கோட இதுவே இல்லை, ஒன்லி நம்ம பிரெயினோட வேலை தான் வருது. ஸோ பிரெயினோட வேலையை முடிச்சு வைக்கிறது தான் ஐஜனோட வேலை. அப்புறம் இண்டஸ்ட்ரி அவங்கள்ட்ட ஃபண்டிங் கொடுத்து ப்ராஜெக்ட் கொடுத்து அதை கன்சல்டன்சியாக மாற்றி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது. இதில் என்ன நடக்க போகுது, ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இன்வால்வ் ஆக போகிறாங்க. ஒரு காலேஜில் உள்ளவங்க ஒருத்தங்க தான் இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, அந்த காப்புரிமைக்குள்ளே 3 காலேஜ் வரும், 2 இண்டஸ்ட்ரி வரும். இப்போ ஜென்ரல் பப்ளிக் இருந்தாங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் வருவாங்க. அந்த மாதிரி அதுதான் இந்த இதோட மாற்றம். இதில் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வரப்போறாங்க, தொழிலதிபர்கள் வரப்போகிறாங்க. அப்படிங்கும்போது இதன் மூலயமா படிக்கிற பசங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? யூஸ்ஃபுல் மட்டும் இல்லை, அவங்களோட இதில் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 125 ஸ்கில்ஸ் டெவலப் ஆகணும்னு சொல்லுது. அவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து முடிச்சு ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்குள்ள 125 ஸ்கில். அந்த 125 ஸ்கில்ல அரௌண்ட் ஒரு 10 to 15 ஸ்கில்ஸ் இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்துடும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பசுமை பொறியாளர் அமைப்பின் தலைவர் திரு டாக்டர் எல் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐஜன் இண்டஸ்ட்ரியல் மீட் சென்னையில் டிசம்பர் 14-15 அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்க போகுது. இதில் இந்த கான்ஃபரன்ஸ் எதற்காக, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பசுமை பொறியாளர் அமைப்பு அப்படிங்கும்போது பசுமை பொறியாளர் அப்படின்னா என்ன சார், மக்களுக்கு புரியுற மாதிரி? ஆமாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சேனல் 5 இங்கே இன்வைட் பண்ணி இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிற ஒரு இனிஷியேட்டிவே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த டெக்னிக்கல் ரிலேட்டடாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் வேறு டைப் ஆஃப் இதில் நிறைய பேசுகிறாங்க. அந்த டெக்னிக்கல் இதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்காங்க. மக்களும் அந்த டெக்னிக்கல் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியான வியூவர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த சேலஞ்ச் டைமில் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் பசுமை பொறியாளர் அமைப்பு. ஸோ இது தொடங்கப்பட்டதோட நோக்கமே என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் என்னோட பேட்ஜில் வச்சுருக்கேன். இந்த 17 கோல்ஸில் இந்த 17 கோலையும் 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கோல். அந்த கோலை எப்படி நம்ம இங்கே லோக்கலாக நம்ம இங்கே இருக்கோம், நம்ம இந்த லோக்கலாக அங்கே இருந்துட்டு எப்படி இந்த கோலுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தொடங்கப்பட்டது தான் அந்த அமைப்பு. அப்போ அந்த அமைப்பில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, 17 கோல்லேருந்து அந்த க்ரீன் ரிலேட்டடாக உள்ள கோல் 9 கோல் க்ரீனுக்காகவே இருக்குது. SDG 7 அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி, SDG 12 ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், SDG 13 கிளைமேட் ஆக்ஷன். இந்த மாதிரி இது ரிலேட்டடாக ஒரு 9 கோல் இருக்குது. அந்த 9 கோல் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நிறைய பண்ணுறோம். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அது என்னென்னா, SDG 9 இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு அந்த கோல். அந்த கோலுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம். இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான சேலஞ்ச் அப்படின்னா, இப்போ நான் ப்ரொஃபஸர் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருக்கேன். இண்டஸ்ட்ரி இருக்காங்க, இண்டஸ்ட்ரியும் இந்த அகாடமிக் இருக்காங்கல்ல, அவங்கள சேர்க்கறது ரொம்ப டஃப்பான ஜாபாக இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியும் இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியும் ஒரு அகாடமிக்கூட சேர்ந்துருக்காங்க. ஆனால் ஒரு காமனான ஒரு இடத்துல எல்லாரையும் சேர்த்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது கஷ்டமான விஷயம். இது ஒன்று. இது ஒரு சேலஞ்சு. ரெண்டாவது சேலஞ்சு என்ன அப்படின்னா, நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்க இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு.
ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, அவங்களுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏசி கம்பெனியில் லாஸ்ட் வீக் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, சார் எங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸாக ஒரு சேஃப்டி ப்ராப்ளம் இருக்குது சார், எங்களோட இன்ஜினியர்ஸாலே சால்வ் பண்ண முடியல, ஸோ எங்களுக்கு ஒரு ஸ்லாட் கொடுங்க, நாங்கள் வந்து எங்கள் ப்ராப்ளத்தை சொல்கிறோம், இதுதான் அப்ஜெக்டிவ் சார். இப்போ அங்கே என்ன நடக்க போகுது அண்ணா யூனிவர்சிட்டியிலன்னா 25 இண்டஸ்ட்ரியில் இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க, 25 இன்ஸ்டிடியூஷன். இப்போ இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடுக்குள்ளே உள்ள செலக்ட் பண்ணி 25 இன்ஸ்டிடியூஷன்லேருந்து 4 ப்ரொஃபஸர்ஸ் வராங்க. அதுவும் எப்படி ப்ரொஃபஸர்ஸ்னால் ரிசர்ச் பேஸ்டாக இருப்பாங்கல்ல, அந்த ப்ரொஃபஸர்ஸ் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, இண்டஸ்ட்ரி வராங்க. அங்கே இந்த பேர் என்ன வச்சுருக்கோன்னா ஐஜன் இண்டஸ்ட்ரி சேலஞ்ச். இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சேலஞ்சை கொடுக்க போகிறாங்க. அது அந்த மீட்டிங் வழியாக நெக்ஸ்ட்டு 99 டேஸ், இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, 99 நாள் இது வந்து ட்ராவல் ஆக போகுது. 99 நாள் நம்ம ஆன்லைனில் அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்களோட ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறது. 2 நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நம்ம டைம் ஸ்லாட் கொடுத்துட்றோம், அவங்க வந்து பேசி அவங்க ரெண்டு ப்ராப்ளம் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு 5 நிமிஷம் அவங்க இண்டஸ்ட்ரி பற்றி பேசுவாங்க, 5 நிமிஷம் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ 2 நாளாக முடிஞ்சிருது. அப்புறம் நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணிட போகிறோம். குரூப்பில் மேண்டேட்டரியாக என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குரூப்பில் மினிமம் 3 காலேஜில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மீதி 2 இண்டஸ்ட்ரியிலேருந்து இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எப்படி அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சி 99 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு முடிச்சாச்சுன்னா, இந்த வராங்கல்ல இவங்களுக்கு நம்ம நிறைய சர்டிஃபிகேட்ஸ், அவார்ட்ஸு, அப்ரிஷியேஷன் இதெல்லாம் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் இருக்கும். இப்போ நம்ம 25 இண்டஸ்ட்ரி இன்று 50 ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. நம்ம இந்த 50ல் 25 ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலே பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுதான் அந்த 2 இதோட நோக்கம். சார் இப்போ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த மீட்ல வந்து நம்ம பேச போகிறோம். இது 99 டேஸ் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஆமாம். இது எப்படி சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்? ஆமாம், இது வந்து சொல்யூஷன் வந்து அதாவது சொல்யூஷன் எப்படி பண்ணலான்னு சொல்கிறது தான் அந்த 99 நாளைக்குள்ளே பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எவ்ரி 9 டேஸ்க்கு ஒருக்க ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்கும். இப்போ நீங்கள் தான் ஒரு இண்டஸ்ட்ரியோட ஹெட் அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 டீம் வந்துடுவாங்க. அந்த 2 டீம் என்ன பண்ணுவாங்க, எவ்ரி வீக் பேசிட்டு உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணி, சார் இந்த மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது சார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரி ஹெட் இல்லை இது எங்களுக்கு வந்து சரி வராது அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். மேபி ஒரு 1 மந்த் இல்லைனா 2 மந்த்ஸில் அந்த சொல்யூஷன் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரி ஹாப்பி அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அதோடு முடியும். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி எப்படி டேக் ஓவர் பண்ணுறாங்களோ, சப்போஸ் இண்டஸ்ட்ரி சார் நீங்களே எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி, ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஃபண்டிங் வருது. இது வரைக்கும் ஃபண்டிங்கோட இதுவே இல்லை, ஒன்லி நம்ம பிரெயினோட வேலை தான் வருது. ஸோ பிரெயினோட வேலையை முடிச்சு வைக்கிறது தான் ஐஜனோட வேலை. அப்புறம் இண்டஸ்ட்ரி அவங்கள்ட்ட ஃபண்டிங் கொடுத்து ப்ராஜெக்ட் கொடுத்து அதை கன்சல்டன்சியாக மாற்றி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதில் என்ன நடக்க போகுது, ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இன்வால்வ் ஆக போகிறாங்க. ஸோ இந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இந்த கண்டென்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி இந்த நிறைய சிமுலேஷன் டூல்ஸ் இருக்குது, மேட்லேப், பிஎஸ்கேடி, ஈடேப் அப்படி நிறைய இந்த டூல்ஸ் வழியாக அதை வந்து சொல்யூஷனாக கொடுக்க போயிட்டு ஃபைனலாக என்ன திங்க் பண்ண போகிறோன்னா, இதை முடிச்சு ஒரு ரிப்போர்ட்டாக வரும்ல, அதை ஒரு பப்ளிகேஷனாக, ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷனாக கொண்டு வந்துடலாம். இன்னும் சூப்பராக வந்துச்சுன்னா பேட்டண்டாக கூட ஃபைல் பண்ணிடலாம், காப்புரிமை வாங்கிடலாம். ஸோ அப்போ அந்த காப்புரிமையில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் உள்ளவங்க ஒருத்தங்க தான் இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, அந்த காப்புரிமைக்குள்ளே 3 காலேஜ் வரும், 2 இண்டஸ்ட்ரி வரும். இப்போ ஜென்ரல் பப்ளிக் இருந்தாங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் வருவாங்க. அந்த மாதிரி அதுதான் இந்த இதோட மாற்றம். இந்த சேலஞ்சோட மாற்றமே என்னென்னா, எல்லாரையும் சேர்த்து அந்த SDG 17 பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ் இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம 2030க்குள்ளே அந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம், எல்லாருமே 2 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல, அதை எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிச்சி எப்படி அதை சரி பண்ணலாம், அந்த நோக்கத்துக்காக தான் அந்த இது வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பொருந்தும்? மீன்ஸ் வெறும் சிவில் இன்ஜினியர் மட்டுமா இல்லை? இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 9 டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பவர் ரிலேட்டடாக உள்ளது, இன்னொன்று அர்பன் மொபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து இந்த என்ன சொல்லலாம், வெஹிக்கிள் ரிலேட்டடாக EV சார்ஜிங் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம், என்விரான்மெண்டல், க்ளீன் ஏர் அண்ட் வாட்டர், இந்த மாதிரி 9 டொமைனாக பிரிச்சுட்டோம். அந்த 9 டொமைனுக்குள்ளே தான் எக்ஸ்பர்ட்ஸ் வர போகிறாங்க, அவங்க பேச போகிறாங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ நம்மளுக்கு டாப் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வராங்க. நம்மளோட DNV கம்பெனி, இட் இஸ் எ வெரி இன்டர்நேஷ்னல் பிராண்ட் கம்பெனி, அதிலேருந்து இந்த டாக்டர் அனில் தாமஸ் வராரு. அப்புறம் வந்து SRLDC, சதர்ன் ரீஜனல் லோ டிஸ்பேச் சென்டர், அது வந்து வெரி பிக் சேலஞ்சிங் ப்ராப்ளம், பெங்களூர்லேருந்து டாக்டர் ரமேஷ் வராரு, அவர் வராரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இதெல்லாம் ஒருங்கிணைத்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த தலைவராக இருக்கிறது யாருன்னா எங்களோட ஐஜனோட போர்ட் ஆஃப் கவர்னர், ஃபாதர் ஆஃப் பிரம்மோஸ். நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையின் நாயகன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்மபூஷன் பத்மஸ்ரீ டாக்டர் சிவதானு பிள்ளை சார், அவர் தான் இதோட இனாகிரேஷனுக்கு வராரு.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இந்த யுனைடெட் நேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வராரு. அவர் வந்து டாக்டர் ஜென்ஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அலபாக் யூனிவர்சிட்டியில் இருக்கார். அவரும் வராரு. அவரு நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து இந்த இந்த குக்கிங் கேஸ் எல்லாம் அது ரிலேட்டடாக நிறைய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதையும் ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு. அவரும் இங்கே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள 2 ப்ராப்ளத்தை இங்கே உள்ள நம்ம ஸ்டாஃபுக்கு கொடுக்க போகிறாரு. அந்த யூனிவர்சிட்டியோட நம்ம கொலாபரேஷன் பண்ணி அவங்க ஃபர்தராக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இது மாதிரி நிறைய ப்ரொஃபஸர்ஸ் ஐநாக்ஸ் விண்டு எல்என்டிலேருந்து வராங்க. ஐஐடியிலேருந்து வாட்டர் ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. அந்த வாட்டர் ரிசர்ச்லேருந்து வராங்க. டெல்லவி யூனிவர்சிட்டியிலேருந்து மேடம் வராங்க, சூசன் மேடம் வராங்க. இந்த மாதிரி அந்த ஒரு எல்லாமே டாப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுறாங்க, டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துடுறாங்க. இவங்களை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையல் பண்ண போகிறோம். அந்த ட்ரையல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது பெரிய கிராண்ட் ஷோவாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான். இதில் வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வரப்போறாங்க, தொழிலதிபர்கள் வரப்போகிறாங்க. அப்படிங்கும்போது இதன் மூலயமா படிக்கிற பசங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? யூஸ்ஃபுல் மட்டும் இல்லை, அவங்களோட இதில் வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 125 ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகணும்னு சொல்லுது. அவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து முடிச்சு ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்குள்ள 125 ஸ்கில். அந்த 125 ஸ்கில்ல அரௌண்ட் ஒரு 10 to 15 ஸ்கில்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்துடும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த ப்ராஜெக்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பற்றி எல்லாம் போய் ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணணும். ஸோ அந்த ரீடிங் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ரைட்டிங் ஸ்கில்ஸு, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், இப்படி நம்ம ஒரு 10 ஸ்கில்ஸை சொல்லலாம். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேதர் ஆகி, அது மட்டும் இல்லை அவங்களோட பயோடேட்டா ஒரு பேஜ் ஃபில் ஆகும். என்ன நம்ம இப்போ இது வந்து ஒரு ஐஜனோட ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கன்சோர்டியம்னு நம்ம சொல்கிறோம். அந்த கன்சோர்டியத்துக்குள்ளே தான் எல்லாரும் மெம்பர் ஆக போகிறாங்க. ஸோ அந்த கன்சோர்டியத்தில் மெம்பர் ஆகிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் லெட்டர்னு கொடுக்குறோம். என்ன ஆர்டர் லெட்டர்னா, ஏன்னா 99 டே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அந்த 99 டே ரிசர்ச் ஃபெல்லோன்னு ஒரு ஆர்டர் லெட்டர் கொடுக்குறோம். அந்த லெட்டர் வந்துடும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் பேட்ஜ் வந்துடும். அதுக்கப்புறம் 2 டே அவங்களுக்கு இந்த சேலஞ்சோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் 99 டேஸ் ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ்டிஜி முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. 2 டைப் ஆஃப் இது வரப்போகுது. ஒன்று முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து STG 9, ஏன்னா STG 9க்காக தான் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. STG 9 ஆக்ஷன் அவார்டுன்னு ஒரு அவார்டும் வரப்போகுது. அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க இது ஒரு கன்சல்டன்சி ப்ராஜெக்ட் மாதிரி 3 months அதை முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஃபைனலாக கன்க்ளூஷனாக ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஏன்னா 1 பேஜ் ஆஃப் பயோடேட்டாவே இந்த 3 monthsக்குள்ளே அவங்களுக்கு ஃபில் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்துடுது. ஓகே, இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? சேலஞ்ச் ஆரம்பிக்கிற காரணம் வந்து இப்போ அப்ராடில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. எங்கள் இண்டஸ்ட்ரியோட ரிசர்ச் எங்கே நடக்கும்னு அகடமிக்கில் தான் நடக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வெரி ரேர். இப்போ ஐஐடி மாதிரி டாப் இன்ஸ்டிடியூஷனில் அது நடக்குது. ஆனால் மீதி இன்ஸ்டிடியூஷனில் எதுவுமே இந்த மாதிரி வந்து இன்ஸ்டிடியூஷனில் ரிசர்ச் இருக்குது. இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச்னு சொல்கிறோம்ல, கொலாபரேட்டிவ்னு எல்லாரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணுறது, அந்த கான்செப்ட்டுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு கான்செப்ட் தான் இது. இப்போ இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச் நடக்க போது இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 3 காலேஜ் யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, 2 இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, ஜென்ரல் பப்ளிக்கையும் இன்வைட் பண்ண போகிறோம். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வாட்டரில் ஒரு ரிசர்ச் நடக்குதுன்னா நம்மளுக்கு இங்கே இந்த என்ஜிஓஸ் நிறைய இருக்காங்க, வாட்டர்ஸில் பண்ணுறவங்க, அவங்களே உள்ள இன்வால்வ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணணும்னு சொல்கிறது தான் நம்மளோட அந்த நடக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அது இப்போது அவங்கவுங்க துறையில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்ல போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்கவுங்க துறையில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எப்படி சார் அவங்களே சொல்லுவாங்க? ஆமாம், இது வந்து சூப்பர் சார். ஏன்னா இந்த சேலஞ்சு இப்போ நாங்கள் இண்டஸ்ட்ரியில் கேட்கும்போது இதையும் சொன்னாங்க. நாங்கள் எங்களுக்குன்னு டெக்னிக்கலாக ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை எப்படி நாங்கள் ஓப்பனாக வெளியில் வந்து சொல்கிறதுன்னு கண்டிப்பாக இருக்குது. அவங்க வந்து அதை மறைச்சு செயல்பாட்டு கொண்டு வரதான் அவங்களுடைய வேலை நோக்கமாக இருக்கும். ஆமாம், அது எப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை ஒரு சில இண்டஸ்ட்ரி என்னென்னா இது வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி சொல்கிறாங்க, எங்களுக்கு இது ரொம்ப சேலஞ்சிங் சார், இதுக்கு சொல்யூஷன் எப்படி கிடைச்சாலும் ஓகே தான், அதனால் நாங்கள் ஓப்பன் டு பப்ளிக் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில இண்டஸ்ட்ரி எங்களுக்கு முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. சார் இது வந்து நாங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு இது கூட அவங்க வந்து சால்வ் பண்ணலையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அந்த சேலஞ்ச் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் இண்டஸ்ட்ரியை பார்க்க போகும்போது அந்த சேலஞ்ச் இருக்குது. அதையும் மீறி தான் இப்போ இதை கன்சால்டேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டோ சேலஞ்சோ மாதிரி எடுத்துருக்கோம். இந்த சேலஞ்ச் முடிஞ்சு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? அது வந்து லைவாக வருமா? ஆமாம், அதுதான் இதில் உள்ள. இப்போது நம்ம பிளான் பண்ணுறது 20 ப்ராஜெக்ட், 20 டீம் பிளான் பண்ணுறோம். அந்த 20 டீமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 60 to 75% நம்ம கன்க்ளூஷன் பண்ணணும். 100% நம்ம அச்சீவ் பண்ணுறோம். நம்ம சொல்லலாம் 100%. எங்களோட டாஸ்க்கே 70% அதில் நம்ம அச்சீவ் பண்ணிடணும். அந்த 70%ல்
25% வந்து இன்னோவேஷன் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த இன்னோவேஷன் ப்ராடக்ட் சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடாகவும் க்ரீன் ரிலேட்டடாகவும் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு மேபி வித்தின் எ இயர் வந்து நம்ம ஐஜன் ப்ளஸ் அந்த பார்ட்னரிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு காப்புரிமை ஃபைல் பண்ணி அதை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு மக்களுக்கு அதை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவ். ஓகே சார், உங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய முயற்சி வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.